நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா, உடனே சப்ஸ்கிரைப் பட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, இது மாரி 3D எஃபெக்ட்ட நீங்களும் பண்ணுமா? அப்ப தொடர்ந்து நம்ம வீடியோவ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Adobe ஆஃப்டர் எஃபெக்ட்ட இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். சாரி ரீநேம் குடுத்துட்டேன். இன்னொரு தடவ ஓப்பன் பண்ணிக்கிறேன். வந்துடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லை அந்த சைடில் லெஃப்ட் கிளிக் பண்ணி நியூ கம்போசிஷன் கொடுங்க. கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷனில் வீடியோ வேணுமோ அந்த ரெசல்யூஷன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிங்க. இப்போ எனக்கு வந்து 1080p வீடியோ தான் வேணும். நான் 1080p கொடுத்துட்டேன். அதுமாதிரி ஃப்ரேம் ரேட் வந்து 30 fps வச்சுங்க. நார்மல் ரேட் வந்து 30 fps. உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் இந்த ஹை கேமு, அதிகமாக கிராஃபிக்ஸ் உள்ள கேமு அதுமாரிலாம் நீங்கள் 60 fps அதுக்கு மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ வந்து 1080p வச்சு ஓகே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி இம்போர்ட்னு இருக்கும். இம்போர்ட்டில் ஃபைல் ஓகே பண்ணுங்கள். ஃபைலில் போய் நான் எந்த வீடியோவை எடிட் பண்ணுற போனோ அதை ஓகே பண்ணிக்கிறப்போ மேலே மேஜிக் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன், அதனால் ஓகே பண்ணிக்கிறேன். வந்துடுச்சு. இப்போ அந்த வீடியோ எடுத்துன்னு வந்து அப்படியே டைரெக்டாக அந்த கீழே வச்சுக்கிறேன். இப்போ ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக ஓட்டி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு. எது வரைக்கும் நான் அந்த கிளாப் தட்டுறது இதாகுதுன்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பார்த்துட்டேன். இப்போ கரெக்டாக நம்ம எந்த இடத்துல நம்ம அந்த கையை தூக்கி இது பண்ணுறோன்றத பார்க்கணும். இப்போது செட்டிங்கில் போய் ஸ்ப்ளிட் கட்டர் பண்ணிட்டப்போ நம்ம எந்த எது கையை அப்படியே மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃப்ரேம் ப்ரீஸ்ன்னு அது ஓகே பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த கட் பண்ண இடத்துக்கு கீழே சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்துடும். இப்போ என் ஃப்ரீஸ் ஏன் பண்ணுறோன்னா அந்த இடத்துல அப்படியே ஒரு மில்லியன் செகண்டில் ஃப்ரீஸ் ஆகிடும். அது இப்போ ஃப்ரீஸ் ஆகிட்ட அப்புறம் அப்படியே கரெக்டாக அந்த 2 வீடியோ அந்த ஃப்ரீஸும் அந்த கீழே கட் பண்ணி வச்சுக்கிற வீடியோவும் சேமாக கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த டைமிங் மிஸ் ஆகாமல் வரும். அப்புறம் வீடியோ லேயரை கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸுக்கு நடுவில் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரேம் வீடியோ கரெக்டாக அழகாக வரும். இல்லைனா ஆஃப் வீடியோவாக அப்படியே கரெக்டாக ஆகிடும். இப்போ நான் அதை ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த இப்போது கீழே இறக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துன்னு கரெக்டாக நம்ம சட்டெல்லாம் எங்கே இருக்கோ கரெக்டாக அங்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக கேப் விடாமல் அழகாக கட் பண்ணிக்கலாம். ஜூம் ப்ளஸ் பண்ண கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்துங்க, ஜூம் ஆகும். நீங்கள் ஜூம் அவுட் பண்ண கண்ட்ரோல் மைனஸ் அழுத்திங்கன்னா ஜூம் அவுட் ஆகிடும். அதாவது ஷார்ட் கட் கீ. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறப்போ கரெக்டாக அந்த விரலில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அப்படியே அழகாக கட் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அழகாக கொஞ்சம் கூட கேப் விடாமல் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோடைய பேக்ரவுண்டு நம்மக்கிட்ட அப்படியே கரெக்டாக இருக்கும். அப்படியே கட் ஆகாமல் நம்ம
கொஞ்சம் இடம் மிஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் அப்படியே அசிங்கமாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஃபேஸ் ஆனெலாம் கொஞ்சம் அழகாக கட் பண்ணுங்கள். நான் வீடியோ கொஞ்சம் டைமிங்காக முடியணும்னா டைமிங் தான் கொஞ்சம் ஸ்பீடாக கட் பண்ணுறேன். கரெக்டாக ஹேர் ஆனலாம் கரெக்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி அப்படியே ரெண்டுமே பண்ணி கட் பண்ணாதான் கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக இருக்கும். நான் ஜூம் அவுட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ண வரேன். ஜூம் பண்ணிங்கன்னா அப்போ கரெக்டாக பொறுமையாக நிதானமாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வீடியோ பர்ஃபெக்டாக கிடைக்கும். அப்படியே கீழே இறக்கி கரெக்டாக அந்த ஃபேஸ் அவுட் சைடில் அப்படியே கட் பண்ணி கீழே கட் பண்ணி இந்த கையாண்ட ஒயிட் கலர் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் பண்ணிடும். இந்த சாஃப்ட்வேர் ரிமூவ் பண்ணிடும். உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ லிங்க் கொடுக்குறேன். அந்த கையில் இங்கே மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து கட் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பென் டூல் வந்து வேறு லேயரில் போயிடுச்சு. இப்போ கரெக்டான ஒரிஜினல் லேயரில் வச்சு கரெக்டான லேயரில் கட் பண்ணிடுறேன். பொறுமையாக நிதானமாக கட் பண்ணுங்கள். Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. லேயரை கரெக்டாக பாக்ஸ் உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எஃபெக்டில் போயிட்டு எஸ்சி கேட்டர்னு ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கும் கேட்டர்னு, அதை அப்படியே இழுத்துன்னு வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. மேலே ஃபஸ்ட்டில் அம்புக்குறி இருக்கும், அது ஓகே பண்ணால் தான் அந்த கேட்டர் எஃபெக்டை எடுத்துன்னு வர முடியும். கரெக்டாக எடுத்துன்னு வந்து வீடியோ 2ல் போட்டுருங்க. வீடியோ 2ல் போட்டிங்கன்னா வீடியோ கரெக்டாக நம்ம எந்த இடத்துல பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த வீடியோ வச்சுட்டு வீடியோ 2ல் போயிட்டு கரெக்டாக வீடியோ 2 அந்த ஃப்ரீஸும் அந்த வீடியோவும் சேமாக வச்சுக்கோங்க. வீடியோ 2ல் போயிட்டு இந்த அம்புக்குறி பட்டன் இருக்கும், அம்புக்குறி பட்டன் எடுத்தீங்கன்னா கீழே எஃபெக்ட்னு இருக்கும்.
எஃபெக்ட் ஓகே பண்ணிங்கன்னா அதில் ரொட்டேஷன் இருக்கும், ரொட்டேஷனு ஸ்கேட்டர் 2 இருக்கும். ஸ்கேட்டர் வந்து ஒரு 160 கரெக்டாக நம்ம அந்த இடத்துல கிளாப் பண்ணுறதுனால அந்த இடத்த வச்சுக்கிறோம். Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. Finding life along the way, melodies we haven't played. No, I don't want no rest. Echoing around these walls, fighting to create a song. I don't wanna miss a beat. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the